ஒரே ரைடில் புலிகேசியாக மாறியவர் இபிஎஸ். முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ரைடை பார்த்து யாருக்கு பயம் ஸ்டாலின் அவர்களே? பழனிசாமி கேள்வி. தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. மா. சுப்பிரமணியன் பேச்சு. எனக்கும் அன்புமணிக்கும் மனக்கசப்பா? சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை என ராமதாஸ் பேட்டி. சென்னை அனகாபுத்தூரில் குடியிருப்புகளை அகற்றும் முடிவை அரசு கைவிட வேண்டும். சீமான் வலியுறுத்தல். மறு குடியமர்வு செய்து வரும் அரசின் செயலுக்கு அனைவரும் ஒத்துழைக்கவும் அனகாபுத்தூர் மக்களுக்கு அரசு வேண்டுகோள். மாதம் 40 லட்சம் வேண்டும். ரவி மோகனிடம் ஜீவனாம்சம் கேட்டு ஆர்த்தி மனு. ரயில் பாலம் அருகே சூட்கேஸில் சிறுமியின் உடல் கண்டெடுப்பு. பெங்களூரில் அதிர்ச்சி. மாநிலங்களின் குரலை மத்திய அரசு ஒடுக்க முயற்சிக்கிறது. ராகுல் காந்தி விமர்சனம். விண்வெளியிலிருந்து தாக்கினாலும் பாதுகாப்பு. கோல்டன் டோம் அமைக்க ட்ரம்ப் தீவிர ஆர்வம். சத்தீஸ்கரில் துப்பாக்கிச் சூடு. 26க்கும் அதிகமான நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை. அரபிக்கடலில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தோனிக்கு வயதாகிவிட்டது, அவரிடமிருந்து நாம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. இந்திய முன்னாள் வீரர் ஸ்ரீகாந்த் கருத்து. இன்றைய ஐபிஎல் போட்டி. குஜராத் லக்னோ அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.